அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. உடுனுவரையில் தௌலகளை பிறப்பிடமாக கொண்ட முஹம்மத் ஃபாரூக் உமைத் அவர்கள் அல்மனார் தேசிய பாடசாலையில் கல்வி கற்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஆவர். 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தோற்றி 3A பெற்று கண்டி மாவட்டத்தில் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார். அவர் உண்மையிலே உடுனுவரையும் தான் கற்ற அல்மனார் தேசிய பாடசாலையும் பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவரோடு ஒரு சிறிய நேர்காணலை நடத்துவதற்காக ஆயத்தமாக இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முகமது ஃபாரூக் ஹுமைத் அவர்களே, உங்களை பற்றி கூறினால் நன்றாக இருக்குமென்னு நினைக்கிறேன். முதலில் ஆரம்பிக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் உடுனுவர தௌலகளை சேர்ந்த எம்எஃப் ஹுமைத். எனது தந்தையின் பெயர் முகமது ஃபாரூக். நான் எனது குடும்பத்தில் 4 பிள்ளைகள், நான் 3வது பிள்ளை. நான் இம்முறை 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தெரிவு செய்து அதில் 3A சித்தியை பெற்றுள்ளேன். கண்டி மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் பெற்றுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. உங்களுக்கு இந்த ரிசல்ட் கேள்விப்பட்டதும், உங்களுக்கு ரிசல்ட் கிடைத்ததும் என்ன மாதிரி ஃபீலிங் நீங்கள் உணர்ந்தீங்க என்பதை கூற முடியுமா? நான் ரிசல்ட்டை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் சிறந்த பெறுவேன் என எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் கண்டி மாவட்டத்தில் முதலாம் இடம் பெற்றிருப்பது மிகவும் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. இதுக்கு காரணம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் உங்கள் தினசரி ஸ்டடி சர்க்கிள் படிப்பு ரூட்டீன் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா? அதாவது காலையில் பாடசாலைக்கு சென்று தொடர்ந்து லியாஸ் சயின்ஸ் காலேஜில் மேலதிக வகுப்புகளையும் படித்துக்கொண்டு மாலை 6 மணி அளவில் வீடு வருவேன். வீட்டுக்கு வந்து மார்க்க நடவடிக்கைகளை அதாவது தொழுகைகளை தொழுதுவிட்டு அன்றாட ஓதல்கள் எல்லாம் ஓதிவிட்டு அன்று கற்றுத்தந்தவற்றை மீட்டி பின் ஹோம்ஒர்க்கள் இருந்தால் அதையும் முடித்துவிட்டு அன்றைய நாளுக்குரிய பாடங்களை படித்து பின் நேர காலத்தோடு தூங்குவேன். பின் அதிகாலையில் எழுந்து சற்று படித்துவிட்டு மீண்டும் வகுப்பறைக்கு தொடர்ந்து செல்வேன். ஓ லெவலுக்கு பிறகு நீங்கள் ஏன் ஃபிசிக்கல் சயின்ஸ் தேர்வு செய்த உத்தேசித்தீர்கள் என்பது கொஞ்சம் கூற முடியுமா? நான் அன்னூர் ஆரம்ப வித்தியாலயத்தில் தரம் 5 புலமை பரிசில் சித்தி அடைந்தேன். அதோடு அல்மனார் தேசிய பாடசாலையில் தரம் 6லிருந்து கற்று வந்தேன். அந்த கற்கும் காலப்பகுதிகளில் எனக்கு கணிதத்துறையில் ஒரு மிகவும் ஈடுபாடு இருந்தது. அத்துடன் எனது நான் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையிலும் 9A சித்தி பெற்றதும் எனக்கு ஒரு ஊக்கமாக அமைந்தது. எனது சகோதரர் அஹ்மத் ஃபாரூக் அவர்களும் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் பயோசயின்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்திருந்தார். அதிலும் பெறுபேறு பெற்று தற்பொழுது பாகிஸ்தானில் ஸ்காலர்ஷிப்பில் கல்வி கற்று வருகின்றார். அதுவும் எனக்கு இந்த துறையில் ஒரு அறிமுகம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. ஸ்போர்ட்ஸுகளில் ஏதாவது ஈடுபட்டீர்களா படிக்கும் காலத்து என்பதை? நான் கட்டாயம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிகளிலும் ஈடுபட்டேன். நான் விளையாட்டிலும் சிறந்து விளங்கி இருக்கிறேன். பாடசாலைகளிலும் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். மேலும் படிக்கும் பொழுது சோர்வுகள் ஏற்படும் போது தாய் தந்தைகள் அறிவுரைகள், ஆசிரியர்களின் வழிகாட்டல்களின் கீழ் எனக்கு சோர்வுகளையும் எதிர்கொள்வதற்கு இலவாக இருந்தது. உங்கள் வெற்றிக்கு முக்கியமாக உங்களை ஊக்கப்படுத்தியவர் யார்? எனக்கு இந்த பெறுபேறை பெறுவதற்கு மிகவும் ஊக்கமாக இருந்தது. முதலில் எனது தாய் தந்தையர் எப்போதும் என்னுடைய அன்பாகவும் அரவணைப்பாகவும் என்னோடு எப்பொழுதும் ஒன்றாக இருந்து எனக்கு வழிகாட்டிய எனது தாய் தந்தையர் முதலாவது. அதோடு எனக்கு பாடசாலை முதல் இன்று வரை கல்வி கற்றுத்தரும் அனைத்து ஆசிரியர்களும் எனக்கு அது ஒரு ஒரு ஊக்குவித்தலாக இருந்தார்கள். எனது சிறந்த முறையில் வழிநடத்தினார்கள். பாடசாலை ஆசிரியர்கள் உட்பட அடுத்தது மேலதிக கல்விக்காக நான் லியாஸ் சயின்ஸ் காலேஜில் கல்வி கற்றேன். அந்த ஆசிரியர்கள் அதிபர்கள்
எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். மேலும் எனது குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப அங்கத்தவர்கள் முடியுமான வரை எனக்கு சப்போர்ட் செய்தார்கள். எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த சிறிய நேர்காணலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சிறப்பாக வழங்கியதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு எதிர்காலத்தில் உங்கள் கல்வி பயணத்தில் சிறப்பாக விளங்க வேண்டுமென்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம்.